மக்களே, என் அன்பு இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வெற்றியை கொடுத்து உங்கள் பொன்னான வாக்குகளை அன்பு சகோதரர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. மதசார்பற்ற இந்த கூட்டணி தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் வென்று அனைத்து தொகுதிகளிலும் வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு படித்தவர், பண்பாளர். இந்த தொகுதிக்காக உழைப்பதற்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் உங்களுக்காக இங்க அவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் லாயர், சட்டம் படித்தவர், மக்களுக்காக சிறந்த முறையிலே பணியாற்றி இந்த திருவிக நகரை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேட்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி சின்னமா உதய சூரியன் சின்னத்திலே நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரிகளே, இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை. தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி. மக்கள் இந்த கூட்டணியை ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக அமைக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் சொல்கிறேன். எத்தனையோ முறை திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் அப்பெல்லாம் தவறி போனது. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் நான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும், கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே நீங்கள் மறக்காமல் வாய்ப்பு தரணும் சொல்லி இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்பதான் அண்ணனுடைய தொகுதி கொளத்தூர் முடிச்சுட்டீங்க வர. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் முதன்மை தொகுதி, அதற்கு பக்கத்திலேயே இருக்காரு அண்ணன் நம்மளுடைய அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள். நிச்சயமாக இந்த திருவிக நகரையும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றுவார் என்பதில் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் தேவை இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தொகுதியில இதுவரைக்கும் செய்யப்பட்ட திட்டங்கள் ஏராளம். இனி எதெல்லாம் முடிக்கல, இன்னும் இந்த வகுப்பெல்லாம் முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, சகோதரர் அண்ணன் ரவிச்சந்திரன் வெற்றி பெற்றவுடன் பேலன்ஸ் இருக்கிற அத்தனை வேலையும் சிறப்பாக செய்து முடித்து இந்த திருவிக நகரை நிச்சயம் ஒரு சிறந்த தொகுதியாக மாற்றுவார் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமுமே வேணாம். என படிச்சவர், பண்பாளர், உங்களுக்காக உழைப்பதற்காக அவருக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் அறிக்கை புத்தகத்தை பார்த்தீங்களா? திமுகவுடையது. எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பெண்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு. ஏன் தெரியுமா? முத்தான திட்டங்கள் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தனையும் நம் பெண்களுக்காக, தாய் குலங்களுக்காக பார்த்து அறிவிக்கப்பட்ட திட்டங்களாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமான வாக்குறுதி 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்பட்டது. அதன் மூலம் நமது வீட்டுக்கு தேவையான உபயோக
உபயோக பொருட்களை நீங்களே சென்று வாங்கி கொள்ளலாம். வெறும் ஃப்ரிட்ஜ் தரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. ஆனா இந்த 8000 ரூபாய் கூப்பன் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வேண்டிய ஃப்ரிட்ஜ் இல்ல, கிரைண்டர் இல்ல, மிக்சி இல்ல, ஏசி இல்ல, எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். வாஷிங் மெஷின் எல்லாமே. அதனால மாசம் இத்தனை வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் 1000 ரூபாய் தரப்பட்டது. இந்த முறை ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே போல குழந்தைகளுக்கு காலை உணவு, அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் விரிவாக்கம் பண்ணி 35 லட்சம் மாணவர்கள் பலனடையக்கூடிய அளவு அந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என் தாய் குழந்தைகளுக்கு வேலையே இல்ல, குழந்தைங்களை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு அனுப்பி விட்டுருங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா காலை உணவு, மதிய உணவு எல்லாமே கவர்மெண்டே பார்த்துக்கும். நீங்க பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு அவங்க எதிர்காலத்தை நாம் முன்னேற்றினாலே போதும். நைட்டு மட்டும் நீங்க சாப்பாடு பிள்ளைகளுக்கு பண்ணுங்க போதும், மற்றதெல்லாம் கவர்மெண்டே பார்த்துக்கும். அதனால இதனால 35 லட்சம் மாணவர்கள் பலன் அடைகிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உணவு என்பது சாதாரணம் இல்லை. அது கேப்டனுக்கு எப்படி என்பது உலகமே அறிந்த ஒரு விஷயம். தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பசியோடு போகக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஆபீஸ்ல தினந்தோறும் ஆபீஸ்ல 3000-4000 பேருக்கு இன்றளவும் கேப்டன் மறைந்து 2.5 ஆண்டு காலம் ஆனாலும் வருகின்ற அத்தனை பேருக்கும் மனவளித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதுதான் கேப்டன் அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் அதே மாதிரிதான் அண்ணன் ஸ்டாலின் குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவங்க ஆரோக்கியத்தோட இருக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும். அதனாலதான் காலை உணவு, மதிய உணவு எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்கள் எதிர்காலத்தை நாம் உறுதி செய்திருக்கிறோம். எனவே அது மட்டுமில்லை, மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், அது மட்டுமில்லை படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய், வீடு இல்லாதவர்களுக்கு 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும் என்கின்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, மீனவ மக்களுக்கு அந்த மீன்பிடி தடை காலத்தில் மாதந்தோறும் 12,000 ரூபாய் மீனவ மக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்கின்றேன். ஊனமற்றவர்களுக்கு மாதம் 2000, முதியவர்களுக்கு மாதம் 2000. அது மட்டும் இல்லை, தாய்க்குலங்களுக்கு பாதுகாப்பும் எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கும். இன்னைக்கு சுய உதவி குழு மூலம் எத்தனையோ பெண்கள் பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் முதல்வராக வந்தவுடன் 5 லட்சம் ரூபாய் அந்த சுய உதவி மானியமாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அந்த 5 லட்சம் ரூபாய்